ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் வந்து நம்ம டே 39க்கான அந்த எபிசோட் பற்றி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து பாய்ஸ் டீமுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் இல்லைங்க. ஸோ அவங்க சாப்பிடாம கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸாக்ரேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்ரேட்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீமுக்கும் இந்த நிலமை வந்திருக்கு. பட் ஆனால் அது நம்மளுக்கு காட்டலை. பாய்ஸ் டீம் மட்டும் இந்த வாரம் வந்து நல்லா காட்டினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, அதை பற்றி நம்ம பேசலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாச்சனா இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணுறதா நினச்சிட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க கண்டென்ட்டுக்காக பண்ணாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ நம்ம அதை பற்றியும் பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வரவங்க ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஷார்ட்ஸும் போடுறோம், அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க கைஸ், இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் டீமில் வந்து தீபக் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ப்ரொவிஷன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கிறது 2 கப் ரைஸ் அப்படி தான் ஏதோ சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சுட்டு கஞ்சி வச்சுட்டு அப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதை வச்சு தள்ளணும் அப்படின்னா கஞ்சியாக வச்சோன்னா கொஞ்சம் ரைஸ் வச்சாலே கஞ்சி வச்சா போதும் இல்லைங்களா, லிக்விடாக இருக்கும். அதனால் அதை ஒரு 10 பேர் சாப்பிட்லாம். அதை வச்சுக்கிட்டு ஒரு வேளை கஞ்சியும் நைட்டு கோதுமை தோசையும் ஊற்றிக்கலாம். நாளைக்கு வந்து ரைஸ் ஒரு வேளை பண்ணிக்கலாம். அப்புறம் சாட்டர்டே வந்து எப்படியும் ஃபுட்டு வந்து பிக் பாஸ் கிட்டேருந்து வரும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டாக் போயிட்டுருக்கு. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. மிட் நைட்டில் போகுது இந்த டாக்கு. அதுக்கப்புறம் அதே மிட் நைட்டில் இன்னொரு சைடு நம்மளுக்கு என்ன காட்டுறாங்கன்னா, சாச்சனா வந்து அங்கே கிச்சன்லேருந்து எதையோ எடுத்து மாற்றி இடம் மாற்றி வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது என்னங்கிறத அவங்க அதுக்கப்புறமா சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை அப்புறமா பார்க்கலாம். அப்போ அந்த இடத்துல ரஞ்சித் இருக்காரு. ரஞ்சித் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து என்ன சொல்கிறது, அது தெரிஞ்ச மாதிரி அவர் காட்டிக்கல. ஓகேங்களா. ஸோ சாச்சனா ரஞ்சித் அங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் ரஞ்சித் ஃப்ரிட்ஜை திறந்துட்டு இந்த யார் ரைஸில் இங்கே திறந்து வச்சிருக்காது அப்படின்போது சிவகுமார் யாரோ குரல் கொடுக்குறாங்க. எனக்கு சிவகுமார் வாய்ஸ் தான் நினைக்கிறேன். அப்போ வந்து யாருன்னா தீபக் தான் அப்படின்போது இது எப்படியா ஃப்ரிட்ஜில் திறந்து வச்சுட்டு ஹைஜீனிக்காக இருக்கும், அது மூடி வைக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போகுது. ஸோ தீபக் தான் அப்படி வச்சாரு அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட் சைடில் சொல்கிறாங்க சிவகுமார் யாரோ ரஞ்சித் கேட்டதுக்கு. ஓகேங்களா. ஏன்னா மோஸ்ட்லி இன்சார்ஜ் வந்து கிச்சன் இன்சார்ஜ் தீபக் கிட்ட தான் இருக்குது, அவர் தான் திறந்து வச்சிருக்காரு அப்படின்னு. ஓகேங்களா. இது ஒரு பக்கம் போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு இடத்துல வந்து மார்னிங் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் ரயன் சௌந்தர்யா அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குங்க. ஒரு ட்ராவல் போயிட்டுருக்கு. லவ் கண்டென்ட்டாக க்ரியேட் ஆகுமா இல்லைனா வந்து அது ஃப்ரெண்ட்ஷிப் தானா நம்மளுக்கு தெரியல. ஆனால் கொஞ்சம் வந்து சௌந்தர்யா வந்து கொஞ்சம் ரயன் விஷயத்தில் கொஞ்சம் இன்வால்மெண்ட் காட்டுற மாதிரி தெரியுது. அது கொஞ்சம் அங்கங்கே க்யூட் மூமெண்ட்ஸாக வெளில தெரியவும் செய்யுது. ஓகேங்களா. அந்த மாதிரி அங்கங்கே ஒன்று போயிட்டுருக்கு. இதை வந்து சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க ஜாக் கிட்ட, ரயன் வந்து என்கிட்ட பேசுறது கூட இல்லை 2 நாளாக, நான் கொடுத்த ரிங் கூட திருப்பி கொடுத்துட்டார் அப்படி இப்படின்னு ஏதோ பேசும்போது ஒரு இடத்துல இவங்க ஜாக் வந்து ரொம்பவே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா க்யூட்டாக, ஏண்டி நான் பேசலான்னா எப்பயாச்சும் இப்படி கவலைப்பட்டிருக்கியாடி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரயன் கிட்டேயும் என்ன சோட்டு பேசலையாமே அப்படியே ஹிந்தியில் சும்மா கிண்டலாக சொல்கிற மாதிரி என்ன பேசலையாமே என் ஃப்ரெண்டு கிட்ட அப்படின்லாம் ஒன்று பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னமோ ஒன்று போகுது சௌந்தர்யாக்கும் ரயனுக்கும் அப்படிங்கிறது ஒன்று புரியுது. ஓகேங்களா. ஸோ வந்து எல்லாம் லிவிங் ஏரியாவில் வந்து இது மார்னிங் ஆக்டிவிட்டிக்காக ஒரு டாஸ்க் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தீபக் வந்து கையில் அந்த சர்க்குலர் வச்சிருக்காரு. அப்போ பிக் பாஸ் குரல் கொடுக்குறாரு, அருண் உங்களோட அந்த கேப் எங்க, அதாவது அந்த ட்ரெஸ்ஸு கொடுத்தாரு இல்லைங்களா கேப்டன்சிக்கு, அதான் ஃபுல்லாக போட்டுட்ருக்கணும்னு அந்த சூப்பர் ஹீரோ ட்ரெஸ் மாதிரி ஒன்று. ஸோ அது எங்கே கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு அவர் வந்து அது காண எங்கே வச்சிருக்கேன்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு அருண். அப்போ வந்து கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின் போது போய் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. கையோட நம்மளுக்கு காட்டுறாங்க அவர் ரூம்லேருந்து போய் எடுத்துகிட்டு வந்துடுறாரு அருண். ஸோ வந்து அதை போடலை அப்படிங்கிறது ரூல்ஸ் மீறி இருக்காரு அப்படிங்கிறத பிக் பாஸ் வந்து ஒரு ஹிண்ட்டாக வந்து அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காகவே சொல்கிறாரு, எங்கே கண்டுபிடிச்சிட்டிங்களானா நீங்கள் போடலை அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த இடத்துல இவங்க வந்து மஞ்சரி வந்து சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணிடுறாங்க. பிக் பாஸ் இது வந்து பிக் பாஸில் ஜென்ரலாக அந்த இடத்துல அவர் வந்து போட்டு வந்து நின்றுட்டாரு, அதோட பிக் பாஸ் விட்டுட்டாங்க. இவங்க வந்து அந்த லிவிங் ஏரியாவில் நான் வந்து அருண் கிட்ட வந்து அந்த ஒரு ஸ்டிங் எடுக்க போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பிக் பாஸோட ரூல்ஸ் மீறி இந்த ட்ரெஸ் வந்து போடணும்னு சொல்லியிருக்காரு. சரி டாஸ்க் வைஸ் ஓகே 2 நாள், ஆனால் நைட்டெல்லாம் கூட நான் கேட்டேன், காலையிலலாம் கூட கேட்டப்போ அவர் வந்து நாங்கள் கேட்டதே பெருசாக வந்து பண்ணவே இல்லை, டிஸ்மிசிவாக நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து அருண் சொல்கிறாரு, நான் வந்து நீங்கள் சொன்னதை கேட்காமலாம் இல்லை, அவர் மாதிரி கும்பிடு மாதிரி போட்டிருப்பார் போல், ஓகே அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து அது சொன்னது அது கும்பிடு போட்டது டிஸ்மிசிவா அப்படின்னு சொல்லி அருண் கேட்குறாரு. அப்போ மஞ்சரி சொல்கிறாங்க, அன்றைக்கி ஜாக்லின் காலில் விழுந்து கும்பிட்டப்போ நீங்கள் டிஸ்மிசிவ்னு சொன்னீங்கன்னா இதுவும் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. நாங்கள் ஒரு விஷயம் சொல்கிறோம், நீங்கள் அதை பண்ணலாங்கிறத விட அது ஒரு மாதிரி நக்கலாவோ ஒரு மாதிரி அது பண்ணது வந்து கையெடுத்து கும்பிட்டது ஒரு மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல சாச்சனாவும் இருந்தாங்க. அவங்களையும் கேளுங்கன்னா அவங்க எழுந்து கேட்குறாங்க. சாச்சனாவை கிட்ட வந்து கேட்கும்போது சாச்சனாவும் ஆமாம் அந்த மாதிரி கும்பிடு போட்டு சொன்னார், அது பண்ண மாட்டேங்கிற மாதிரி சொல்லலை, ஆனால் அவர் சொன்ன விதம் வந்து அப்படி தான் இருந்ததுன்னு சாச்சனாவும் ஒத்துக்கிறாங்க. ஸோ வந்து இது வந்து அதனால் அந்த ரூல்ஸ் பிக் பாஸ் ரூல்ஸை மீறினதுனால நான் வந்துட்டு இந்த ஸ்டிங் ஒன்று எடுக்க போகிறேன் கேப்டன் கிட்டேருந்து அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி செய்கிறாங்க. சூப்பராக இருந்ததுங்க. அது வேறு லெவல். அது கரெக்டாக அது பண்ணியிருக்கணும். மற்ற கேர்ள்ஸ் யாருமே அதுக்கு ஸ்டாண்ட் எடுக்கலையே, ஒரு வாரமாக எதுவுமே பண்ணலங்கிறது என்னோட கொஸ்டினாக இருக்குது. ஸோ வந்து இப்போ மஞ்சரி நம்ம இதை பற்றி ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கோம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ மஞ்சரி வந்து அந்த இடத்துல வந்து
சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அப்பயும் அருண் வந்து நியாயப்படுத்துறாரு. நான் வந்து என்ன சொல்கிறது, இது எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி இன்டென்ஷன்லலாம் பண்ணலை, என்னோட கேப்டன்சியை காப்பாற்றிக்கணுன்ற மாதிரிலாம் பண்ணலை, ரூல்ஸ் மீறல அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்கிறாரு. மஞ்சரி சொல்கிறாங்க இதுவும் ரூல்ஸ்குள்ளே தான் வருது, நீங்கள் இந்த ரூல்ஸை மீறி தான் இருக்கீங்கன்ற மாதிரி அவங்க மீன் பண்ணி அந்த ஸ்ட்ரிங் ஒன்று எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வராங்க. இதுதாங்க காமெடி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஒன்று பண்ணாங்களே நான் ஒன்று பண்ணுறேன்றதுக்காகவே பண்ணது ஓகே தான், அதை நீங்கள் சரியாகவே பண்ண மாட்டேறீங்கன்றத பிரச்சனை. சௌந்தர்யா ஏதோ ஒன்று யூனிக்காக பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஓகே, ஆனால் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவோ கொஞ்சம் ஸ்டடியாகவோ பண்ணும் அப்படிங்கிறது தான். இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க மைக் போடலை ரூல்ஸ் மீறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்ல வந்தாங்க. அதுக்குள்ளே தீபக் வந்துட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு டாஸ்க் கொடுக்குறது தப்புன்னு அவங்க சொல்ல வராங்க அப்படின்னு நினச்சிட்டு இவர் வந்து நியாயமாக பார்த்தா அதுக்கு அருண் தான் ஸ்டாண்ட் எடுக்கணும். ஆனால் உடனே வந்து தீபக் வந்து போய் பேசுகிறாரு. ஏன் தீபக் போய் பேசணும்? ஏன்னா அருண் இதில் அந்த விபி டாஸ்க்லலாம் தீபக்கு தானே நிறைய ஃபேவர் வந்திருக்கு. ஜாக்லினை காலில் விழ வச்சிருக்காரு, அதுக்கப்புறமா வந்து வர்ஷினியை வந்து சாரி கேட்க வச்சிருக்காரு, என்னென்னமோ பண்ணியிருக்காரு. அவரோட விபி பதவியை யூஸ் பண்ணி இவர் கேம் ஆடி இருக்காருல்ல. ஸோ அதனால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களாமா. சௌந்தர்யாவுக்கு வந்து தீபக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாராமா. அப்போ சௌந்தர்யா கிட்ட தீபக்கால் இப்படியும் பேச முடியுமா அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. எப்பயுமே ஹாஷாகவே பேசிகிட்டு இருக்க தீபக் வந்து சாஃப்டாக சொல்கிறார். அது எப்படின்னா பிக் பாஸ் ரூல்ஸ்லேயும் அப்படி தான் இருக்குது. ஒருத்தங்க வந்து அந்த மைக்கு ஏதோ சரியாக போடலன்னா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட் அப்படிங்கும்போது நான் இன்னும் சொல்லியே முடிக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. அவங்க சொல்ல வந்தது என்னன்னா, இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு டாஸ்க் கொடுக்கறது ஓகே, ஆனால் அது நீங்கள் சென்சிபிளாக கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் வந்து அது பனிஷ்மெண்ட் வந்து சென்சிபிளாக இருந்தால் அந்த மிஸ்டேக் நடக்காமல் இருக்கும்ல. ஸோ வந்து இல்லைனா அது ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுறாங்க ஃபன்னு மாதிரி, கொஞ்சம் சென்சிபிளாக இருக்கலாம் அப்படின்னும் போது அங்கே யாராச்சும் அருண் வந்து மஞ்சரி சொல்லும் போதே வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ மஞ்சரி சொல்கிற விஷயத்துக்கு எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கை எடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம்னு சொல்லி கேட்டுட்டு பேசும்போது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க மஞ்சரி சொன்ன பாயிண்ட்டு. அதனால் ஸ்ட்ரிங் எடுத்துறாங்க. இப்போ சௌந்தர்யாக்கா அப்படி கேட்கும்போது அவங்க யாருமே அக்செப்ட் பண்ணலை. சௌந்தர்யா நோஸ் கட் வாங்கிட்டு தான் போய் உட்காந்தாங்க. பல்ப் வாங்கின மூமெண்ட்டுன்னு தான் சொல்லணும். சௌந்தர்யா போய் உட்காந்தும் போது என்ன யாருமே வந்து இல்லை எங்களுக்குலாம் சென்சிபிளாக தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொன்னதுனால அவங்களால அந்த ஸ்ட்ரிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண முடியல. சரி ஓகே உங்களுக்குலாம் ஓகேனா ஓகே அப்படின்னு சொல்லி பல்ப் வாங்கிட்டு போய் உட்காந்துடுறாங்க. பண்ணதோ பண்ணிங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கலாம், அது பண்ணலை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எனக்கு இன்னொன்று ஃபீல் ஆச்சுங்க. இன்றைக்கான எபிசோடில் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் அவங்களோடது அந்த கேம் இதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த வேகம் அதை வந்து கொஞ்சம் டவுன் ஆகிட்டாங்களோ கேர்ள்ஸ் எல்லாமே அப்படின்னு. நேற்று ஜாக்லின் விஷயத்துக்கு அப்புறம் எல்லாருமே கொஞ்சம் அது மாதிரி டவுன் ஆன மாதிரி இருந்தது. ஆனால் மஞ்சரி கொஞ்சம் வந்து திருப்பி கம்பேக் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக எடுத்து ஆனந்த் வந்து அந்த ஸ்ட்ரிங் எடுத்தது வந்து நல்லா இருந்தது. ஆனந்தியும் எடுத்திருப்பாங்க, நம்ம அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் மற்ற ஜாக்லினோ இல்லை தர்ஷிகாவோ சௌந்தர்யாவோ வந்து கொஞ்சம் டவுன் ஆகிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுவும் ஜாக்லின்லாம் ரொம்பவே டவுன் ஆகிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதாவது இவங்ககிட்ட என்ன சண்டை போட்டாலும் வந்து நம்ம வந்து வின் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காகவும், இல்லைனா சண்டை போட்டு ஆடியன்ஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஜாக்லின்லாம் கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி இருந்தது. அவங்க இல்லை ஃப்ரைடேங்கிறதுனால ரொம்ப சைலண்ட்டாக சட்டில் ஆகிட்டாங்களா கேர்ள்ஸு, இந்த வாரம் பாய்ஸ்க்கான வாரமாகவே இருந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்களான்னு தெரியல. எனக்கு இப்படி தோணுச்சு. உங்களுக்கு யாராவது இப்படி தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸும் நான் போடுறேன். ஸோ அதில் வர அந்த டாபிக்ஸ் நடுவில் பார்த்தா எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லையோ வீட்டுக்குள்ளே கேர்ள்ஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஆச்சு. இப்போ வந்து சௌந்தர்யா பல்ப் வாங்கிட்டு உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டாஸ்க் வந்து தீபக் படிக்கிறார். அவர் அந்த டாஸ்க் படிக்கும் போது இது ரெண்டுமே நடக்குது, ஸ்ட்ரிங் எடுக்கிறது எல்லாமே. அப்போ வந்து சௌந்தர்யா வந்து பேசினதான் டாஸ்க். என்ன டாஸ்க்னா ஒரு ஊரில் அப்படிங்கிற மாதிரி தான் டாஸ்க் பேரே, ஒரு ஊரில் அப்படின்னு. ஏன்னா அங்கே வந்து கார்ட்ஸ் இருக்குமா, 30 சென்டென்ஸ் அதில் இருக்குமா, 10 சென்டென்ஸ்க்கு ஒரு ஸ்டோரி போல். அதை வந்து ஆர்டராக வந்து நம்ம வந்து எடுத்து வைக்கணும். ஸோ அந்த ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். ஒரு ஸ்டோரி 10 சென்டென்ஸாக 30 அப்படிங்கிற மாதிரி 3 பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் டாஸ்க்கு. இது NFக்கான செகண்ட் டாஸ்க். ஆல்ரெடி ஒரு டாஸ்க்கை வந்து கேர்ள்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒன்று அவங்க வின் பண்ணணும். வின் பண்ணிட்டா இவங்களுக்கு கிடச்சிரும், இல்லைனா அவங்களுக்கு தான் போகும், பாய்ஸ்க்கு தான். ஸோ இது செகண்ட் டாஸ்க் அப்படின்னும் போது இது வந்து மோஸ்ட்லி வந்து கதை சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால, அப்புறம் ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட கொஞ்சம் வரதுனால என்ன அந்த நாலேஜ் இருக்கவங்க கொஞ்சம் போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சிருக்கணும். அப்படி பார்த்தா மஞ்சரி இதுக்கு அனுப்பிச்சிருக்கலாம், கேர்ள்ஸ் டீமே அனுப்பலன்னு தெரியல. ஆனந்தியும் ஜாக்லினும் போகிறாங்க, நல்லா தான் பண்ணாங்க. ஆனால் இந்த இடம் முக்கியமான டாஸ்க்குன்னும் போது அவங்களுக்கு டஃப் கொடுக்கணும்னா மஞ்சரி போயிருக்கலாம். ஏன்னா அந்த சைடு முத்து போகிறாரு, முத்துவும் அருண் போகிறாங்க. ஸோ இந்த சைடு ஆனந்தி ஜாக்லின்னா, அந்த சைடு முத்து அருண்னும் போது அருண் ஒரு லுக் ஓகே. பட் ஆனால் முத்து ஸ்ட்ராங்னா அவங்களுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்க மஞ்சரி அனுப்பிச்சிருக்கலாம். ஜாக்லின் நேற்றே வந்து டாஸ்க்கு போகணும்னு கேட்டதுனால அவங்களை அனுப்பிச்சாங்களான்னு தெரியல. பட் ஆனால் இதுக்கு மஞ்சரி போயிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோன்னு எனக்கும் தோணுச்சு. ஜட்ஜ் பார்த்தீங்கன்னா தீபக் தான் இதில். ஸோ வந்து அந்த மாதிரி அடுக்கி வைக்கிறாங்க. அதில் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சரி இவங்க ஜாக்லினும் சேர்ந்து ஒன்று ஃபஸ்ட்டில் வந்து 168 அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க.
இவங்க வந்து முத்து அவங்க அருண் வரும்போது அவங்க இதில் தீபக் தான் ஜட்ஜாக வர பட்சத்தில் அவங்க வந்து பாய்ஸ் குரூப்க்கு வந்து பாய்ஸ் டீமுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு போல் தீபக் நடுவில் இதை எடுத்து வைங்க இதை மேலே வைங்க இதை கீழே வைங்கன்னு அந்த சென்டென்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுல. அப்போ பிக் பாஸே வந்து குரல் கொடுக்குறாரு, நீங்கள் தீபக் நீங்கள் ஜட்ஜு தான் தீபக் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அவருமே கொஞ்சம் நாலேஜ் இருக்கு இல்லைங்களா. ஸோ வந்துட்டு எப்படி இருந்தாலும் பாய்ஸ் டீம் அதுவும் என்எஃப்பி வேறு இந்த வாரம் போன வாரமே அவருக்கு கிடைக்கல, ரஞ்சித்துக்கு போயிடுச்சு. அதுக்கு முந்தின வாரம் கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வாரம் கிடைச்சாதானே அவருக்கான ஒரு பொசிஷனுக்கு வர முடியும். அதனால எப்படியாவது வின் பண்ணோம் அப்படிங்கிற சுவாரஸ்யத்தில் அவர் ஜட்ஜுங்கிறதே மறந்து நடுநூலில் டீமுக்குள்ளே போயிட்டாரு. இப்போ பிக் பாஸ் வந்து ஹிண்ட் கொடுத்து ஹிண்ட் இல்லை கொஞ்சம் வார்ன் பண்ணியிருக்காரு, நீங்கள் ஜட்ஜ் தான் தீபக் அப்படின்னு சொல்லி. ஒரு வழியாக இவங்க 15 அவங்க 26 அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் லீடிங்கில் வந்து அவங்க பாய்ஸ் டீம் தாங்க வின் பண்ணிட்டாங்க. செம்ம சந்தோஷம். இது வந்து பிளாஸ்மாவில் வேற வரல போல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பாய்ஸ் டீம் வின் பண்ண தெரில. அங்கே வெளில வந்து முத்து இவங்க தீபக்லாம் சொன்னபோய் நீங்கள் பார்க்கலையா வின் பண்ணிட்டோம் நம்ம அப்படின்னும் போது செம்ம குஷி ஆகிடுறாங்க பாய்ஸ் டீம். இதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு வந்து சூப்பராக வந்து கிடச்சிச்சு கையில். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு அதான் கேர்ள்ஸ் டீம் வந்து 15 எடுத்திருக்காங்க கைஸ், பாய்ஸ் டீம் வந்து 19 எடுத்துட்டாங்க. ஸோ 4 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இது வந்து ஆனந்திக்கு மனசே ஆறல. எனக்கு கேட்டால் மஞ்சரி போயிருந்தால் அதை ஸ்கோர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. பட் ஆனால் அந்த இடத்துல மஞ்சரி போகாமல் ஜாக்லினும் மஞ்சரியும் கூட போயிருக்கலாம். ஆனந்த் யாரோ ஒருத்தர் வந்து கொஞ்சம் வந்து அந்த கேமை விட்டு கொடுத்துட்டு போயிருக்கலாம், மஞ்சரி அனுப்பிச்சிருக்கலாம். ஓகே அவங்க பண்ணலை. ஸோ வந்து ஆப்வியஸாக பாய்ஸ் வின் பண்ணிட்டாங்க. பாய்ஸ் வின் பண்ணால் கேட்கவா வேணும், செம்ம குஷி. ஸோ மற்றதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ.